அப்ப இந்த பொண்ணு என் கடைசி மக கீதா, படிக்கிறா. இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? என்ன தம்பி, படிக்கிறல்ல? ஓ, ஏண்டா அப்ப இந்த பொண்ணை தூக்கிட்டு போனா சரியா இருக்கும்ல? தூக்கலாமா? தூக்கலடா. தமிழ்ல தான் பேசுறோம். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? மீனாட்சியம்மா, கீதாவை தூக்கிட்டு போறோம்னா நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன் என்னன்னு ஒண்ணு புரியலையம்மா. ஐயோ, ஞாபகத்துக்கு வரலன்றீங்களே. மலரு, நீ மாமாக்கு கோபிக்கு முதல்ல போன் போடுமா சொல்லு. பூட்டி இருக்கு. தெரியல, இங்க தான இருப்பா. எங்க தப்பிச்சு வச்சு போயிட்டாங்க அவங்க? தெரியல. அக்கம் பக்கத்துல போய் விசாரிக்கலாம் வாங்க.
மலர் எனக்கு இங்க யாரோ வந்து கீதாவை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்பா என்னம்மா எப்படி இதெல்லாம் ஆச்சு? என்ன மலர் எப்படி நடந்துச்சு? எப்படிமா சொல்லுங்கம்மா, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க. எங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு என் கண்ணு முன்னாடி கீதாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்னங்க சொல்றீங்க? கச்சேரி புக் பண்ற மாதிரி வந்தானுங்க. மாமா இருக்காரான்னு கேட்டானுங்க. மாமா இல்லன்னு சொன்னவனே இவர் இருக்கிறாரான்னு கேட்டானுங்க. இவரும் இல்லன்னு சொன்னவனே வீட்டுல ஆம்பளைங்க இல்லன்னு புரிஞ்சிட்டு எங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டு கீதாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. சிதைதி விட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால போக விட மாட்டேன்னு அவளை மறைச்சு உட்கார வச்சேன்னு போயிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுங்க. என் புள்ள தப்பிச்சிருப்பாளு. இப்ப எல்லாமே போயிருச்சு. படுப்பாவி பயிலுங்க என் கொலை கொழுந்த கொண்டு போயிட்டாங்களே. நாங்கெல்லாம் எவ்வளவோ போராடி பார்த்தோம்ப்பா. அவங்க 5-6 பேர் இருந்தாங்க. எங்களை எல்லாம் அடிச்சு தள்ளி விட்டுட்டு கீதாவை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. என் பொண்ணை தூக்கிட்டு போனவன் கைய ஒடிச்சு கொல்லில வைக்க, அவன் வம்சமே பூண்டத்து போக, அவன் நாசமா போக. ஐயோ தெய்வமே, இப்படியா எங்களை சோதிக்கணும்? இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மலர், கொஞ்சம் பதட்டப்படாம நல்லா யோசிச்சு சொல்லு. வந்தவனுங்க யாரு, எப்படி இருந்தானுங்க? அவனுங்களை பார்த்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லங்க, புது ஆளாதான் இருந்தானுங்க. யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. கோபி, அவங்க வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவனுங்க மாதிரி வந்தானுங்க. ஊரு கூட ஏதோ தலக்கா ஊருன்னு சொன்னானுங்க. அவங்க ஊர்ல ஏதோ மாசி மாச திருவிழா, ஐயாவோட கச்சேரி வைக்கணும்னு சொல்லிதான் அவனுங்க பேச்சே ஆரம்பிச்சானுங்க. அப்படின்னா நம்ம தலக்காவருக்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருமா? ஏப்பா, இது உண்மையா பொய்யான்னு தெரியுமா? என்னன்னு போய் விசாரிக்கிறது? கோபி, விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஏன்பா, உங்களுக்கு தலக்காவூர்ல தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? அந்த ஊர் தலைவர் தங்கராசன் ஒருத்தர், அவர் தான் கச்சேரி எல்லாம் புக் பண்ணுவாரு. அப்பா, அவர் நம்பர் இருக்குதா? இருக்குப்பா, பாருங்கப்பா, நான் பாக்குறேன். நானே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன்ப்பா. ஐயா வணக்கங்கய்யா. நான் காரைக்குடியில நாவசர வித்வான் சொக்கலிங்க இருக்காருல்ல, அவரோட 2வது பையன் கோபி பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். நம்ம ஊர்ல மாசி மாச திருவிழா எப்ப நடக்குது? நம்ம ஊர்ல ஏது தம்பி மாசி மாச திருவிழா? நம்ம ஊர்ல திருவிழா சித்திரை மாசம் தான் தம்பி. இல்ல, நம்ம ஊர்ல மாசி மாச திருவிழாவே கிடையாதா? இல்ல தம்பி, சித்திரை மாசம் தான் திருவிழா. சரிங்க, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். அப்பா, என்னப்பா? அந்த ஊர்ல மாசி மாசம் திருவிழாவே கிடையாதாப்பா, சித்திரை மாசம் தானா? எங்க வந்தவனுக்கு நம்மள ஏமாத்துறதுக்காக தான் சொல்லிருக்காங்களோ? என்னடா இது? வந்தவங்க யாரு, எதுக்காக கீதாவை தூக்கிட்டு போனாங்க? ஒண்ணுமே புரியலையேப்பா. நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்ணோம் நாம? ஏனே, ஒருவேளை அந்த ரேவதின் தங்கவல் பிரச்சனைல நம்ம தலையிட்டதுல அந்த ஆளுங்க வந்து கீதாவை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல? ஏய் ராஜா, கரெக்டரா? மச்சான், அதுதான் காரணமா இருக்கேன். அவங்களாத்தான் இருக்கேன். இங்க பாருங்க மாப்ள, இதுல நாம என்ன தப்பு பண்ணோம்? மயிலையாவை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம நாம இதுல தலையிட்டோம், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம பொண்ணு எதுக்காக அவங்க கடத்தணும்? என்னமாமா, நம்ம மயில் மாமா மட்டுமா கூட்டி வந்தான்? அந்த ஊரு பொண்ணையும் பையனையும் எல்லாம் கூட்டி வந்திருக்கான். அந்த கோவம் அவங்களுக்கு இருக்கும்ல, அதனால கூட அவங்க பழி வாங்குறதுக்காண்டி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்ல. இருக்கலாம் சம்பந்தம். நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அங்க ஏகப்பட்ட பேர் இருந்தானுங்க. இதுல யார் இந்த வேலையை பண்ணது எப்படி தெரியும்? யாருப்பா பண்ணிருப்பாங்க? அந்த நாராயணன் தான் பண்ணிருக்கணும். அவன் தானே மயில கடத்தினவன். அவன் தான் கீதாவையும் கடத்திருக்கணும். அது இத என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியலப்பா. அவனை நான் சத்தம் போட்டதுனால அந்த பஞ்சாயத்துக்கு அவன் வரவே இல்லப்பா. எனக்கு என்னமோ அந்த பிரச்சனை இருந்து ஒதுக்கிறது நல்லதுன்னு அவன் ஒதுங்கிட்டான்னு தான் தோணுது. எங்க ஒருவேளை எங்க மாமா அந்த ராசுவா இருப்பானோ? அது கூட வாய்ப்பு இருக்கு. அவன் கூட ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம் மச்சான். ஆமா கோபி, அவன் ஏற்கனவே வெட்டுவேன் கொல்லுவேன்னு பழிபாவத்துக்கு அஞ்சாம தெரிஞ்ச பையன். அவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான்ப்பா.
ஒருவேளை என்னை பழி வாங்குறதுக்காக அந்த பழனிசாமி கூட அதை பண்ணிருக்கலாம்ப்பா. ஏன்னா என்னைய பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல ராகினியோட வீட்டுக்காரர் குகனை கொல்லணும்னு நினைச்சு ராஜேஷ கொன்னவன் அந்த வேகம் அடங்காம மறுபடியும் திரும்பி வந்து என்னைய பழி வாங்குறக்கா கீதா கடத்திட்டு போயிருக்கலாம். என்னப்பா இது? உன்னை பழி வாங்கறதுக்கு, மலரை பழி வாங்கறதுக்கு, நம்ம எல்லாரையும் பழி வாங்கறதுக்கு ஒரு கூட்டமே இப்படி அலையறாங்களேப்பா. இவங்க பழி தீர்த்துக்கிற அளவுக்கு அப்படி என்னடா அவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணோம்? யாரு என்னன்னு தெரியாம எந்த டீட்டெயிலும் இல்லாம நாம இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதுல என்ன மாமா பிரயோஜனம்? எங்க பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க. ஆமா கோபி, எனக்கு அதான் சரியா படுது. நம்ம உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். வேண்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அப்பனா வேணாங்க, போலீஸ்க்கே போக வேணாங்க. புரியாம பேசாத மீனாட்சி. யாரு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க எதுவும் தெரியாத நிலைமையில போலீஸ்க்கு போக வேண்டாம்னா அப்புறம் என்னதான் பண்றது கீதாவை மீட்க? கோபி வா, முதல்ல போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அம்மா நீங்களும் வாங்க. வாம்மா. மகேஷ் நீ வா. மாமா சொன்ன செருப்பு பிஞ்சிருண்டா. மனுஷனடா நீ. ஏண்டா என் பையன் உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? அவ சோத்த தின்னு வளர்ந்தவன்டா நீ. அவன் உப்ப தின்னுட்டு அவனுக்கு துரோகம் பண்ண எங்கே தர உனக்கு மனசு விட்டது? அந்த ஜோசி கூட சேர்ந்து பிரசாத் மாதிரி நானும் புத்தி கட்டு தெரிஞ்சிட்டேன் மாமா. ஆனா இப்ப திருந்திட்டேன். பிரசாத் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்த உண்மைதான் மாமா. அதை நான் மறுக்கலையே. என்னால அவனுக்கு கெட்டு போன வாழ்க்கைய நான் எப்படியாவது சரி பண்ணு நினைக்கிறேன் மாமா. நான் ஒரு சாதாரண ஆளு மாமா. தனியா என்னால எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் கோபி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி பிரசாத்தை காப்பாத்துறதுக்கு கோபிக்கு உதவி பண்ணலான்னு தான் வந்தேன் மாமா. மாமா எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுங்க மாமா. நான் எப்பேற்பட்டவனு உங்களுக்கு காட்டுறேன் மாமா. இனிமே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டேன் மாமா. உன்னை நம்ப மாட்டேன்டா. சத்தியமா உன்னை நம்ப மாட்டேன். நீ திருடன்டா, ஏமாத்துக்கார. உன்னை நம்பி இல்ல, உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா உன்னை விரட்டி இருப்பேன்டா. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. மரியாதையா சொல்றேன். உங்க கால்ல விழுகுது. ஆமா ஓடா. என்ன மன்னிச்சிரு. எதுக்கு மிச்சம் இருக்கிற துரோகத்தையே செஞ்சுட்டு எங்களை ஒண்ணும் இல்லாம பண்ண பாக்குறீங்களா? போடா போடா. அத்தை நீங்களே மாமா சொல்லுங்க. அத்தையாடா, அத்தைன்னு கூப்பிட உனக்கு அருகதை இருக்கடா? மருமகன்றது மகனுக்கு சமம். என் மகனையே கொல்ல பார்த்துட்டேடா. மனுஷனடா நீ? மனுஷனா? என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடு, போ, போடிங்க. போடா. போ. போலீஸ் ஸ்டேஷன் பா. ஏன் கோபி, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது யார் மேல உங்களுக்கு சந்தேகம்னு கேட்டா யார் பேரை சொல்ல? நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போதும் நிச்சயமா அந்த ஊர்க்காரங்க ஜாதிக்காரங்க தாப்பா இதை பண்ணிருக்கணும். இந்த ராமநாதபுரத்துக்காரன் நாராயணனா, அவன் பேரையே நம்ம சொல்லிடலாம்ப்பா. அவன் தான் பண்ணிருக்கணும். அவன் மயிலையே கடத்தினவன். அவன் தான் இதையும் பண்ணிருப்பான். வா. சார், இவன் தான் சார் நான் சொல்ற கோபி. எங்க பொண்ணை கடத்துற காவாலி பையன். நீங்க தான் கோபியா? ஆமா சார். ஆனா இவர் சொன்ன மாதிரி நாங்க யாரையும் கடத்தல சார். ஏன் தங்கச்சி இவங்க தான் கடத்தினது. இவன் சமாளிக்க பாக்குறான் சார். அதட்டி கட்டாதான் இவன் உண்மையை சொல்லுவான். திருட்டு பையன் சார் இவன். யோ நாராயணா, யார் திருட்டு பையன்? நீயும் உங்க ஆளுங்களுமா இல்ல இவனா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத நல்லவன் மாதிரி ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துருக்க. ஐயா, இவெல்லாம் கேடுகட்ட ஆளுங்க. எங்க பொண்ணை கடத்தின ஈன பிறவி. இவனை உட்கார வச்சு பேசலாமா நீங்க? என்னங்க, அவங்க ஜாதி பொண்ண உங்க பையன் கடத்தினதா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க என்னன்னா அவரு தான் உங்க பொண்ணை கடத்தினார் அப்படி இப்படின்னு சொல்றீங்க? ஐயா, நாங்க சொல்றதுதான் உண்மை. எங்க பொண்ணு கீதாவை இவங்க ஆளுங்க கடத்திருக்காங்க. அதை பத்தி புகார் கொடுக்கத்தான் நாங்களே இங்க வந்திருக்கோம். சம்பவம் இப்பதாங்க நடந்துச்சு.
இந்த ஆளை இப்பவே 2 தட்டு தட்டி விசாரிச்சீங்கன்னா உண்மையெல்லாம் வெளியே வந்துரும். யோ யார தட்டுன்னு அவருக்கு தெரியுமியா? நீ என்ன சொல்லி கொடுக்குறியா? ஏங்க ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அத கடத்துறமேங்கிற அறிவு கூட இல்லாம இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே, கொஞ்சமா பண்பாடு தெரிய வேணாமா? ஏய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இன்ஸ்பெக்டர், கல்யாணம் ஆகாத எங்க ஜாதி பொண்ணு விஷயத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து ஏற்பட்டது உண்மைதான். பொது இடத்துல வச்சு பஞ்சாயத்து பேச போறப்ப இந்த கோபி பைய என் மாப்பிள்ளை கழுத்துல அருவாளை வச்சு பொண்ணை கடத்திட்டு போனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அட பாவி. என்னங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானே சார்? பஞ்சாயத்து நடந்த இடத்துக்கு நான் போனது உண்மை சார். அந்த பஞ்சாயத்துல இருந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவையும் நாங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா நாங்க ஏன் கூட்டிட்டு வந்தோம்னாக்க அந்த பையனை எல்லாரும் கொலை பண்ண பார்த்தாங்க. இவர் மச்சின அந்த ஜாதிக்காரங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பையனை கொலை செய்ய பார்த்தாங்க. அந்த பையனை கொண்டு தான் அந்த பொண்ணையும் கொண்டிருப்பாங்க. அப்ப என்ன சார் செய்யறது? 2 உயிரை காப்பாத்தணுங்கிறக்காக நான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவங்க ஏன் வீட்டுக்குள்ள புகுந்து ஏன் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க சார்? ஏன் சார் ஒரு பொண்ணை கடத்திட்டு நான் வந்து இங்க தெம்பா உட்காந்துருக்க முடியுமா? ஆனா ஒண்ணு, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிட்டான் பாருங்க. எங்க பொண்ணை கடத்துறது மட்டும் இல்ல சார், அப்படி கடத்தும் போது தடுக்கப்பட என் மாப்பிளைய கண்ணாப்பிட அடிச்சிருக்கான் சார். என் மாப்பிள்ளை கட்டு போறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் சார். இவன் பண்ண வேலையால ஊரே ஒரே கலவரமா இருக்கு சார். இவனை பிடிச்சு விசாரிச்சு எங்க பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லுங்க சார். யோ செய்யறதுல நீ செஞ்சுட்டு இப்ப நல்லா மாதிரி பேசுறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா தான் இருப்பேன். என் மாப்பிள்ளை அடிச்சு போட்டு வந்தானே ஓமவன், அவன் நல்லா இருப்பானான்னு பாரு. ஏன் அப்படி அபாண்டமா பேசுறீங்க? நான் போய் பேசுறேனா? இன்ஸ்பெக்டர், நான் வேணா என் மாப்பிள்ளைக்கு போனை போட்டு ஸ்பீக்கர்ல வைக்கிறேன், என்ன சொல்றாரு கேக்குறீங்களா? டேய் மாமா தான் ஃபோன் பண்றாரு. சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் போய் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. ஏய் ஏதாவது மூச்சை விட்ட கொன்றுணும். டேய் வாயபுத்ரா. மாமா என்ன மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல் போயிட்டு இப்பதான் மாமா கட்டு போட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கேன் மாமா. என்ன மாப்பிள்ள கட்டு போடுற அளவுக்கு அடிபட்டு போச்சு? கட்டு போடுற அளவுக்கா? தையல் போற அளவுக்கு ஆயிருச்சு மாமா. நீங்க ஸ்பாட்டுக்கு வரல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. அந்த கோபி பைய என்ன போடு போட்டான் தெரியுமா? அருவா எடுத்து வெட்ட வந்துட்டான் மாமா. சமாளிச்சு ரேவதியை பிடிக்கலான்னு பார்த்தேன், என்ன அடிச்சு போட்டு ரேவதியை கடத்திட்டு போயிட்டான் மாமா. வலி பின்னுது மாமா. மாப்பிள்ள உனக்கு இவ்வளவு அடின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கே வந்துருப்பா மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது நம்ம ரேவதிய அந்த கோபி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு மட்டும் பாருங்க மாமா. அதை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. அது சம்பந்தமா தான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன் மாப்பிள்ள. சரி மாமா. கேட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? எல்லாத்தையும் உங்க முன்னாடி தானே பேசுனேன். என் மாப்பிள்ள என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறதே அவனுக்கு தெரியாது. அடிபட்டு தையல் போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் எப்படி இவங்க வீட்டுல போய் பொண்ணை தூக்கி இருக்க முடியும்? இப்பதான் பொண்ணை தூக்கிடாங்கிறாங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இவங்க பொண்ணை தூக்கி இருக்க முடியும்? யோ நீ தூக்குனா சொன்னா நீ ஆளை விட்டு தூக்கி இருக்கலாம்ல. சார் இதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார் என்ன சார் நீங்க அவங்க தான் புரியாம பேசுறாங்கடா. நீங்களும் அவங்க சொல்றத வச்சு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க பொண்ணே காணுங்கிறப்ப எங்க பொண்ணை மீக்கிறத பாப்பனா இல்ல இவங்க பொண்ணை கடத்துற வேலையை பாப்பனா? யோசிங்க சார். அதுலயும் இந்த பையன் எங்க ஆளுங்களை பூரா அடிச்சு போட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது எந்த ஆளுங்களை வச்சு இவங்க பொண்ணை கடத்துவோம்? ஏங்க இந்த ஆள் நம்ம கீதாவை கடத்தலனா ஒருவேளை அந்த ராசுவும் பழனிசாமி கடத்திருக்கலாம்ல. என்னது ராசு பழனிசாமியா? சரிதான், ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு இத்தனை பேர் போட்டியா? சார் இந்த பையன் ஊரை சுத்தி ஒப்படைத்திருப்பான் போல இருக்கு. இதுல எவனோ ஒருத்தன் இந்த பொண்ணை கடத்திருக்கான். இவங்க என்னன்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இதை நீங்களே விசாரிங்க சார். யாருங்க அந்த ராசுவும் பழனிசாமியும்? சார் பழனிசாமிங்கிறவன் திருப்பூர், ராசுங்கிறவன் உள்ளூர். இவங்க 2 பேரு கூடயுமே எனக்கு பழைய தொழில் பகை உண்டு. அப்ப அவங்க கூட இந்த வேலையை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருக்கலாம் சார், ஆனா என்னால தெளிவா சொல்ல முடியல. ஆனா எனக்கு என் விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு இன்ஸ்பெக்டர். எங்க பொண்ணை தூக்கிட்டு போனது இவன் தான்.
என் மாப்பிளையும் எங்க ஆளுகளையும் அடிச்சது இவன் தான். எங்க ஊர்ல ஜாதி கலவரம் உருவாகிறதுக்கு திட்டமிடுறவனும் இவன் தான். எல்லாத்துக்குமா சேர்த்து இவன் மேல நான் புகார் கொடுக்கறேன். நீங்க கேட்டு விசாரிக்க. சார், என் தங்கச்சியை கடத்தினது யாருங்கிறது இன்னும் எனக்கு தெளிவா தெரியல. ராசு, பழனிசாமி இவங்க 2 பேர் மேல எனக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்கோ அதை விட 200% இவங்க மேல சந்தேகம் இருக்கு. நீங்க 2 பேருமே அவங்க சொன்னதை கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. நான் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு தகவல் கொடுக்குறேன். போங்க, அங்க ரைட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க. ஓகே சார். டேய், என்னடாச்சு? டேய், கோபி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. டேய், என்னடா சொல்ற? கோபி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்ம பேரும் சேர்த்து எழுதி கொடுப்பான். அப்போ நம்மளையும் போலீஸ் தேடுமேடா. போலீஸ் தேடி வராது. அப்புறம் வராம நான் பாத்துக்கிறேன். சரி, போன கொடு. சொல்ற இந்த உன் வீட்டு நம்பரை டயல் பண்ணி கொடு. ஏய் புட்ரி பண்றீன்றல்ல, ஓட்ரி பண்ணு.